இப்போ இந்த சம் பார்க்கலாம். ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. இதில் நம்ம பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ரோ வந்து எத்தனை இருக்குது அப்படின்னா 4 இருக்குது. அதே மாதிரி நம்பர் ஆஃப் காலமும் 4 இருக்குது. அப்போ நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் 4 இருக்கிறப்ப நமக்கு ஆல்ரெடி தெரியும் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 1 ஸ்கொயர், அதாவது 16 ப்ளஸ் 9 ப்ளஸ் 4 ப்ளஸ் 1 ஈக்குவல்ட்டு அப்படின்னு போட்டோன்னா நமக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 30 வரும். இதுதான் வந்து இந்த சம்முக்கான ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஸ்கொயர்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர்னு இருக்குது. இதில் பார்த்தோன்னா நம்பர் ஆஃப் ரோ வந்து 3 தான் இருக்குது. நம்பர் ஆஃப் காலம் வந்து என்னென்னா 4 இருக்குது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் நம்பர் ஆஃப் ரோவும் நம்பர் ஆஃப் காலமும் ஈக்குவலாக இல்லைன்னா 4 × 3 ப்ளஸ் 3 × 2 ப்ளஸ் 2 × 1 அப்படின்னு போட்டோன்னா எவ்வளோ வரும்னா நமக்கு ஆன்சர் 18 வரும். அடுத்ததாக நம்பர் ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. இந்த ஃபிகர் பார்த்தீங்கன்னா இதில் இந்த ட்ரையாங்கிள் பெரிய ட்ரையாங்கிள் ஒன்று இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அப்போ ஆல்ரெடி வந்து ஒரு 3 ட்ரையாங்கிள்ஸ் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். அடுத்ததாக பார்த்தோம்னா இங்கே ஒரு ட்ரையாங்கிள் வந்து கொடுத்துருக்கான். இந்த ட்ரையாங்கிளை 2ஆக பிரிச்சிருக்கான். 1 2ன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ட்ரையாங்கிளில் மொத்தம் எத்தனை இருக்கும் அப்படின்னா 3 இருக்கும். அதே மாதிரி எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா 6 இருக்குது. அதே மாதிரி எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குன்னா 6 இருக்குது. அப்போ அதுவே எவ்வளோ வரும் அப்படின்னா 18 அப்படிங்கிறது வரும். அப்போ 18 + 3 அப்படிங்கிறது எவ்வளோனா 21. இதுக்கான ஆன்சர் என்னவாக இருக்குன்னா 21 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். அடுத்ததாக பார்க்கலாம். ஹவு மெனி ட்ரையாங்கிள்ஸ் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப ஈஸியானது. இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. அதாவது என்ன ஃபார்முலா அப்படின்னா n × n + 1 × 2n + 1 × ÷ 8 அப்படிங்கிறத போடணும். இப்படி போட்டோன்னா இதுக்கான ஆன்சர் வந்து என்ன வரும் அப்படின்னா 13 வந்து வரும். அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து என்னன்னா 13 வரும். நெக்ஸ்ட்டு ஹவு மெனி ஸ்கொயர் ஆர் தேர் இன் திஸ் ஃபிகர்னு கேட்டிருக்காங்க. ஸ்கொயர் கேட்டிருந்தாலே ரொம்ப ஈஸி தான். இதில் என்னென்னா நமக்கு இங்கே 1 2 3 4 5 6 7 8 இருக்குது. அப்போ இது இங்கே எத்தனை இருக்குன்னா ஒரு 8 இருக்குது. அடுத்ததாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்கொயரு, அதே மாதிரி இது ஒரு ஸ்கொயரு, அப்புறம் இது ஒரு ஸ்கொயரு, அதே மாதிரி இது ஒரு ஸ்கொயரு, அதே மாதிரி இது ஒரு ஸ்கொயரு, கீழே இன்னொரு ஸ்கொயரு. இந்த மாதிரி மொத்தம் எத்தனை ஸ்கொயர் வந்திருக்குன்னா 6 ஸ்கொயர் வந்திருக்கு. அப்போ டோட்டலாக எத்தனை ஸ்கொயர்னால் 14 ஸ்கொயர் வந்திருக்கு. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னா 14 தான் இதுக்கான ஆன்சர். அடுத்ததாக பார்க்கலாம். ஹவு மெனி ரெக்டாங்கிள்ஸ் இன் திஸ் ஃபிகர்னு கேட்டிருக்கான். ரெக்டாங்கிள் ஆல்ரெடி பார்த்தோம் நம்ம. இங்கே 1, இது வந்து 2, இது வந்து 3, இது வந்து 4, இது வந்து 5 அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்தோம். அதே மாதிரி இப்போ 1 + 2 அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள், அதே மாதிரி 2 + 3 அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிள், அதே மாதிரி 1 + 2 + 3 + 4 + 5 அப்படிங்கிறதும் வந்து என்னென்னா ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும். அதே மாதிரி சேமாக வந்து 1 + 2 + 3 அப்படிங்கிறது ஒரு ரெக்டாங்கிளாக இருக்கும். அப்போ டோட்டலாக எத்தனை ரெக்டாங்கிள் இருக்குன்னா நமக்கு 10 ரெக்டாங்கிள் வந்து கிடைக்கும்.